என்னது ஃப்ரீ ஃபயருக்குள்ளே பிங்க் டைமண்ட் மறுபடியும் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேட்டோன்னே நான் உடனே ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் தேட ஆரம்பிச்சிட்டேன் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டும் போனேன். ஆமாப்பா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே பிங்க் டைமண்ட் மறுபடியும் வந்திருக்கு. என்ன பண்ண நியூ பிளேயர் சொல்லி ஓல்டு பிளேயர் பிங்க் டைமண்டை பற்றி தெரிய வேண்டியிருக்கு. உடனே டாஸ்க்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம லோன் போட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லி லோன் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்போனோடந்து 2 கன்று என்னமோ எடுத்தான். சரி ஹெட்செட் தான் அடிப்பேன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் நமக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க ஒன்றும் ஹெட்செட் வராதுன்னு சொல்லி. நீ வழக்கம் போல் அடிச்சு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவனை அடித்து ஃபஸ்ட் ரவுண்டு ஜெயித்தான். திருப்பி அடுத்த ரவுண்டு போகணுன்னு சொல்லி அடுத்த ரவுண்டு வந்துச்சு. அடுத்த ரவுண்டு அதே மாதிரி ஹெட்செட் அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. திருப்பி அவனும் என்னமோ போகலாம் போட்டு ட்ரை பண்ணான். ஆனால் நம்மக்கிட்டலாம் முடியுமா, நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி 2 ரவுண்டும் அடிச்சிட்டேன். திருப்பி அடுத்த ரவுண்ட் வந்து ஏடபிள்யூஎம் எடுப்போம், நம்ம தான் பெரிய பிளேயராக எடுத்துன்னு சொல்லி ஏடபிள்யூஎம் அடித்து அவனை அப்படியே எப்படி ஸ்விட்ச் பண்ணி அடித்து எடுத்தேன். திருப்பி ஊழல் நிறைய இது நடந்துச்சு. வீடியோ லென்த்தாகவும் சொல்லி அப்படியே போய் அடிக்கிற மட்டும் அவங்க அனுப்பிச்சு அப்படியே ப்ரோனுப்லேருந்து எல்லாம் திருப்பி அடுத்து சிஎஸ் போனேன். வந்துட்டு பிங்க் டைமண்ட் தான் கண்டென்ட்டு, நம்ம லாடுறது கண்டென்ட் இல்லை. ஸோ வந்து அதை ஸ்பீட் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு கேஸ்லாம் அடித்தேன். திருப்பி என்ன பண்ணேன், இதை அவங்களுக்கு காமிக்க முடியாத சூழ்நிலை. திருப்பி அந்த சிஎஸ் வந்து அங்கங்கே போய் இங்கங்கே போய் எப்படியோ போய் அடித்தாச்சு. போய் அடித்ததுக்கப்புறம் தான் பார்க்க எனக்கு கோப்பெல்லாம் என்னமோ பாருங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பி அடுத்து கர்னை வந்து நம்ம லாண்ட்ரவை பார்த்து 2 ஸ்டார் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. திருப்பி அடுத்து பிஆர் போனேன். பிஆர்லேயே அதே மாதிரி அங்கங்கே போய் இங்கங்கே போய் சரி பாம்பை வச்சு செத்தா ஈஸியாக மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லி பாம்பை தேடி இந்த பாலத்துலேருந்து குதிச்சா திருப்பி ரிவைவ் பண்ணி மறுபடியும் வரும். ரிவைவ் பண்ண வேண்டாம்னு சொல்லி நினச்சாலும் அதுவே பண்ணி விட்டு திருப்பி மறுபடியும் அதே இடத்துக்கு போய் குதிச்சா சாக மாட்டேன். திருப்பி காரை எடுத்துகிட்டு போனால் காரைனா லைஃப் வருது ஒன்றுமே தெரியாமல் அங்கங்கே போய் இங்கங்கே போய் மறுபடியும் மில்லுக்கு போய் மறுபடியும் குதிக்கலாம்னு சொல்லி போனேன். எல்லாமும் பண்ணி மறுபடியும் செத்துட்டேன். திருப்பி அடுத்து போய் கிளைம் பண்ணலான்னு சொல்லி போனேன். எல்லாமும் வந்துச்சு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு டைமண்ட் தான் வேணும்னு சொல்லி போய் கிளைம் பண்ணிட்டேன். விடுவோமா, நாங்கள் ஓசியில் கொடுத்து எதையாச்சும் விடுவோமா? ஒரே நாளில் 104 டைமண்ட் எடுத்தாச்சு. சரி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.